பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஐயா, நாம் குடித்தாலும் புசித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை வரணும். இடரல் என்ன செய்யக்கூடாது? சபைக்கோ ஜனங்களுக்கோ விசுவாச மார்க்கத்தாருக்கோ நம்மால் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? இடரல் உண்டவே கூடாது. இன்னும் சொல்ல போனா அப்பாவுடைய பேருக்கு களங்கம் வர்ற மாதிரி நான் என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு நாள் நடக்கக்கூடாது. ஏன்னா தகப்பன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? என் பிள்ளை என் சொல்படி தான் இருப்பான். எனக்கு அன்பானவர்களே, எங்கே இருந்தாலும் பிள்ளைகள் மேலே தகப்பன் கவனம், தாய் கவனம் யார் மேலே தான் இருக்கும்? பிள்ளை மேலே தான் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒருத்தர் வெளியூருக்கு போகணும் போல், வேலை சம்மந்தமாக. அவர் வந்து நான் கேலிக்கட்டு போகிறேன்னு இருந்தார். இவன் அதை மாற்றி, அப்பா எங்கே குஜராத் எங்கே போகணுன்னு இருந்தார். இவன் நான் இல்லைப்பா நீ தப்பா சொல்ல, கேலிக்கட் போகிறேன்னார். எனக்கு அன்பானுடைய தகப்பனுடைய காது எங்கே தான் இருக்கும்? கர்த்தருடைய பிள்ளைகள் பேசிக்கொள்வார்கள், கர்த்தரதை கவனித்து கேட்கிறார். எனக்கு அன்பானுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி எடுத்து கையில் வைத்து கொண்டு கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படி எல்லாரும் கலாத்தியர் 2:20 தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடப்படுறோம். தனது வழி தன்னையே எதனால் சுத்தம் பண்ணுவா? வாலிபன் தனது
வழி தன்னையே எதனா சுத்தம் பண்ணுமா? தேவனே உமது வார்த்தையின் படியே ஆண்டு கொள்வதா? தேவனே உமது வார்த்தையின் படியே ஆண்டு கொள்வதா? தினமும் ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா, உமது அடிமை நானையா. எல்லாம் எடுத்திருப்பீங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட. நல்ல கவனிங்க. ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவுக்குள்ள வந்துட்டோம்னா நம்முடைய நிலைமை என்ன இங்க சொல்லுது? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. இந்த வார்த்தை ரவுண்ட் பண்ணிக்கங்க. என்னைக்கு ஆண்டவருக்குள்ள வர்றோமோ நம்முடைய சுயம், நம்முடைய ஆசை, நம்முடைய எண்ணம், ஏன் நினைவு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்? சிலுவையில் அரைஞ்சிடணும். ஆனால் இன்னும் சரியா அறையலை, பாதி முழிச்சு கிடக்கு. அதனால பிரச்சனை. ஏன்னா கலாத்தியர் 5:24 அதே வார்த்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக வாசிக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவினுடையவர்கள். ஐயா, என்னைக்கு கிறிஸ்தேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டு நான் அல்லன்னு சொல்லிட்டேன்னா நாம யாரு? கிறிஸ்துவினுடையவர்கள். தங்கள் மாம்சத்தையும் தங்களுடைய மாமிசத்தை அதன் ஆசை இச்சை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அறைவார்கள் எழுதல, அறைந்திருக்கிறார்கள். அப்ப எப்படி? யாராவது ஒருத்தன் நம்மளை திட்டுனா உடனே என்ன வந்துடுது? வாயில் வார்த்தை வந்துடுது. ஆனால் எபேசியர் 4:29 என்ன சொல்லுது? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் என்ன சொல்லுது? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நாம நினைக்கிறோம் என்னமோ கெட்ட வார்த்தையோட கலோக்கியெல்லாம் பேசுறதான்னு. மற்றவனை குறித்து புறங்கூறுறது நல்ல வார்த்தையா? அவர் அப்படி, இவர் அப்படி, அந்த ஊழியம் எப்படி, இந்த ஊழியம், இது ரொம்ப பெரிய நல்ல வார்த்தையா? அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்க குடும்பத்துக்கு குறைய போய் மற்றவங்களோட கூறுறது, கேட்டீங்களா என் வீட்டுக்காரர் பண்ணதை சொல்கிறது நல்லதா? இது நல்ல வார்த்தையா? ஏன்னா புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை தன் கைகளினாலே இடித்து போடுகிறாள். இதுதாங்க அநேக நேரங்களில் நமக்கு விளங்காத காரியம் என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. நாம தான் சொல்லிக்கிறோம் கிறிஸ்துவுடனே கூட. என்ன பாடுறோம்ல, என்ன பாடுறோம்? கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலத்தில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டே கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலத்தில் கண்மலை வெடிப்பதனில் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலத்தில் கண்மலை வெடிப்பனில். ஏன்னா கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிற தேவன். என கண்மானவர்களே, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் நான் அல்ல. அப்படின்னா நமக்குன்னு விருப்பம் இருக்கா? நமக்குன்னு ஆசை இருக்கா? நமக்குன்னு எதுவுமே கிடையாது. நம்ம எதை செய்தாலும் யாருக்கு மகிமை சேர்க்கணும்? அவ்வளோதான். ஆனால் அநேக நேரங்களில் நம்மோடு போக வேண்டிய லிஸ்ட்டு போயிருக்கா? கலாத்தியர் 5:19 பாருங்க.
என்னென்ன போகலன்னு இருக்கு? மாம்சத்தின் கிரியை மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, மறைவா கூட இல்ல, வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம். விபச்சாரம். விபச்சாரம் இருங்க. விபச்சாரம்னா என்ன? நிறைய பேர் விபச்சாரம் விபச்சாரங்கிறோம்னா விபச்சாரம்னா என்னங்க? ஒரு ஸ்திரீ கல்யாணம் பண்ணின பிறகு இன்னொரு பெண்ணும் ஒரு ஆணோடையோ இன்னொரு ஆண் ஒரு பெண்ணோடையோ உறவு வைத்தால் அதுக்கு பேர் என்னது? ஆமா, தாம் புருஷனோட வைக்கிறது இல்லை, அது தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், சந்தோஷம். ஆனால் திருமணமான பிறகு ஒரு பெண்ணு கூப்பிட்டாலே நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோமே, ஜன்னல் அருகே உட்கார்ந்து பார்த்தாராம் சாலமோன். ஒரு பேதையருக்குள்ள ஒரு வாலிபன் மாலை மயங்கிற நேரத்தில் அப்படி ஓடினார். அவன் சந்துக்கு அடுத்த தெருவில் நடந்து போனார். அப்போ தந்திரமணமுள்ள ஒரு பெண், அவள் கல்யாணம் ஆனவ இவனை பிடிச்சி முத்தம் கொடுத்து, அப்பா உன் முகத்தை அவளோட தேடி இருந்தப்பா, இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன், என் பொருத்தனை நிறைவேற்றினேன், வா. வீட்டில் புருஷன் இல்லை, பணப்பையோடு போனான், குறித்த நாளில் வருவான். என் மஞ்சத்தை எகிப்து தேசத்தில் லவங்கப்பட்டினாலும் அநேக அங்கே எழுதுறான், உட்காந்து வாசி, நீங்களே வாசிச்சு பாருங்க. வாசனை கட்டினேன், விடியற்காலம் மட்டும் சம்பவமாக இருப்போம். உடனே பின்னாடியே போனான். அவன் சொல்கிறாள் புருஷன் வீட்டில் இல்லைங்கிறாள். அப்பாது இவனுக்கு தெரியாதா? விபச்சாரம்னா அதுதாங்க. அடுத்தாப்புல வேசித்தனங்கிறார். வாசிங்க. விபச்சாரம். வேசித்தனம்னா என்னது? வேசித்தனம்னா என்னது சொல்கிறது? நம்ம விபச்சாரம் வேசித்தனம் சொல்கிறோமே. வேசித்தனம்னா என்னது? கல்யாணத்துக்கு முன்னாடி தவறாக வைக்கிற உறவுகள் என்னது? வேசித்தனம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு தர்ற வரைக்கும் பொறுமை இல்லாமல் அவசரத்தில் அந்த மாம்சீக இச்சையினால் போய் விழுந்துருது, அதுதான் வேசித்தனம். அது மட்டும் இல்லை, வாசிங்க. வேசி அசுத்தம், காம விகாரம். காமம் தான் இன்னைக்கு கண்ணு தெரியாமல் சின்ன குழந்தையில கூட விட்டு வைக்க மாக்குதே. அப்புறம் போய் உட்கார்ந்து உட்கார்ந்த பிறகு யோசிச்சு என்ன பிரயோஜனம்? காமம், விகாரம், விக்கிரக ஆராதனை. இதை குறித்து உங்களுக்கே தெரியும். சர்வ வல்லவரை கொண்டு வீட்டில் எத்தனை வீட்டில் இன்னும் படமாக பிடிச்சி போட்டு வச்சுருக்கோம். ஏன் கழுத்தில் சிறுவேலை ஏசுநாதர் போட்டா போடு. அவர் என்ன அதுக்குள்ளே இருக்கிறவராங்க? அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், சர்வ லோகத்துக்கும் அதிபதி, அவர் சர்வத்துக்கும் வல்லவர் இல்லையா? நமக்கு தெரியல. அதனால தான் இங்கே பார்க்கிறோம், ஐயா அழகா லிஸ்ட் எழுதுறாரு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். என்னது? அது மட்டும் இல்ல, பில்லி சூனியங்கிறது இன்னொருத்தருக்கு போய் என்ன செய்யறது? சூனியம் வைக்கிறது, மந்திரமாக்க போறது, மந்திரிக்க போறது, இதெல்லாம் அடங்கும் பில்லி சூனியம். எனக்கு கண்வானவர்களே இதெல்லாம் நமக்கு தெரியும். அழகா சொல்லியிருக்கா. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள். இன்னைக்கு போயிருச்சா? கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையில் அறையப்பட்ட பகை இருந்து என்ன பிரயோஜனம்? இறங்கி வர முடியுமா? அப்போ பகைவருக்கு அன்பு காட்டின இயேசுடைய குணம்லாம் நமக்குள்ள வந்திருக்கணும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அந்த குணம் நமக்குள்ள வந்துடுச்சா? பகைகள், விரோதங்கள். ஒருத்தன் எப்படா அப்பா விரோதங்கள், வைராக்கியங்கள். எதுலயோ வைராக்கியம். ஆனா ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டேன்னு எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்? இந்த வைராக்கியம் வந்திருக்கா? வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள். இன்னைக்கு சபைக்குள்ளேயாவது போயிருக்கா? இல்லை வீட்டுக்குள்ளேயாவது போயிருச்சா? சண்டைகள், பிரிவினை. நல்லா இருக்கிற குடும்பத்தை போய் பிரித்து வைக்கிறது. எத்தனை குடும்பத்தில் இன்னைக்கு மனைவியாக வர்ற பெண் அந்த வீட்டுக்கு சொல்லுவாங்க நல்ல விளக்கு பெண்ணும்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு வர குத்து விளக்குமா நான் கிராமத்துக்காரன். ஆனால் அந்த குத்து விளக்கு போய் அத்தனை விளக்கை அணைச்சி போடுது. சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். நான் இன்னாளு, நீ இன்னாளு, மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுனா என்னது? ஏதோ டைம் பாஸிக்காக சீரியல் பார்க்குறேன், டைம் பாஸிங்காக கொஞ்சம் என்ன செய்கிறேன்,
சீனரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம சிலுவையில் அறையப்பட்டால் இறங்கி போய் என்ன சீரியல் ஓடினாலும் இறங்க முடியுமா? சரி, இதுதான் இப்படி இருக்குது. இங்கே பாருங்க ஐயா, இதே காரியத்தை நாம் அநேக இடங்களில் வாசிக்கலாம். இங்கே கொடுத்த லிஸ்ட்டையே இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு லிஸ்ட்டையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறார், நமக்கு எழுதி வச்சிருக்கார். நம்ம தான் அதை தேடி வாசிக்கணும், தேடி வாசிக்கணும். வெளிப்படுத்தல் 21:8 பாருங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரர் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். எனக்கு அன்பானவர்களே, நாம் அநேக நேரங்களில் நமக்கு தெரியறதில்லை, நம்ம கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டா நமக்குள்ளே இருக்கிற அநேக காரியங்கள் போயிருக்கணும். மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். மனுஷனுக்குள்ளேருந்து புறப்படுறது என்னென்னது? பொல்லாத சிந்தனைகள். மார்க்கு 7:20 மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசையும் துஷ்டத்தனமும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். 2 தீமோத்தேயு 3:1 பாருங்க. மிக அழகா கடைசி காலத்துல மனுஷன் எப்படி மாறினான்? தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியரும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை பாருங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயப்புணர்ச்சி. இதை பத்திலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. சுயப்புணர்ச்சினா உங்களுக்கு என்ன தெரியுமா? தனக்குள்ளேயே இன்னைக்கு காமம் கொள்றது, கற்பனையில். அதில் இன்னைக்கு எத்தனை பேர் தன்னுடைய சரீரத்தின் சுகத்தை இழந்தவங்க? சுயப்புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும். ஆணுக்கு கல்யாணம் பண்ணால் சரின்னு இன்னைக்கு சொல்ற காலத்தில் இருக்கிறோம். சுயப்புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும். ஆண்டவருடைய நாமத்தை அவன் அப்படித்தான் பேசுவான். பைபிளை வச்சுட்டு அப்படி இருக்கூட இப்படி கொடுக்குமா? அதுக்காக உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சதான். அதான் கர்த்தருடைய வசனத்தை உதாசீனப்படுத்துறது. உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும்? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எனக்கு அன்பானவர்களே, அவர் நம்ம என்ன செய்யணும்? பாவம் கழுவி தூய்மையாக்கும்
ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, எழுப்பதாகும் தீர்க்கவா ஆத்மதாகம் தீர்க்கவா ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. இன்னொரு காரியத்தை, நம்முடைய சரீரம் எது? நாம் மண்ணு, தெரியும்ல? ஏன்னா ஆண்டவர் மண்ணை எடுத்து தான் என்ன செய்வார்? மனிதனை படைத்தார். ஆனால் இந்த சரீரத்தை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கலாமா? 1 கொரிந்தியர் 6:19-20 பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்பதும் அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும்ல. என்னைக்கு நாம கிறிஸ்தேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டோமோ அன்னைக்கு நம்ம யாரு? கிறிஸ்துவினுடையவர்கள். அப்ப நமக்குள்ள தெரியாதா? அது உங்கள் சரீரம் உங்களுடையது அல்ல, நமக்கு தெரியாதா? வாசிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. என்னையா கிரயத்துக்கு கொல்லப்பட்டாரு? ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, ஐயா இரக்கம். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். நல்ல கவனிங்க. கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம். விலைக்கு வாங்கிட்டான்னா அதுக்கு மேலே நமக்கு சுய உரிமை உண்டா? இல்லவே இல்லை. நம்முடைய சுய விருப்பம் அங்கே நடக்குமா? யோசேப்பை அடிமையாக வித்துட்டாங்க, விலைக்கு வாங்கிட்டான். யாரு? மீதியானியர். அவன் கொண்டு போய் என்ன செஞ்சாலும் அவன் கேட்க முடிஞ்சா? இயேசு நம்மளை என்ன கிரயத்து கொண்டிருக்காரு? ரத்தம் சிந்தி கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. அப்போ அந்த கிரயத்து கொல்லப்பட்டால் நம்ம இஷ்டம், நம்முடைய ஆசை, நம்முடைய விருப்பம், நம்முடைய எண்ணம் எதுவுமே அங்கே என்ன செய்யாது? கிடையாது. நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்து பிழைத்திருக்கிறார்னா நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தை யாரை மகிமைப்படுத்தணும்? அவரை தான் மகிமைப்படுத்தணும். படுத்துதா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க. எப்போது நீங்கள் ஒரு காரியத்தை நினைவு வைத்துக்கணும். என்னைக்கு ஆண்டவருக்குள்ளே வர்றோமோ அன்றைக்கு கிறிஸ்துவுடனே கூட நாங்களும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம், இனி நான் அல்ல என்று சொல்லிட்டோம்னா நிச்சயமாக நமக்குன்னு எந்த ஆசையும் கிடையாது,
நமக்குன்னு எந்த விருப்பமும் கிடையாது. நம்முடைய செயலெல்லாம் எப்படி இருக்கணும்? அவருக்கு பிரியமாக இருக்கணும். அதனால தான் இங்கே பவுல் சொல்றாரு, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுக்கு மட்டும்தான் மகிமை இருக்கணும். அது யாருக்கும் இடரலாக இருக்கக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்காக நானும் ஜெபிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்லுவேன். ஐயா, இந்த ஊழியத்துக்கு உதவணும்னு நினைக்கிறேன். எதுக்கு உதவணும்? எத்தனையோ காரியம் உண்டு. கட்டுமான பணிக்கு உண்டு, பார்வையற்றோர் மரித்தா உண்டு, அவங்களுக்கு வாரம் உணவு கொடுக்கறதுக்கு தேவை உண்டு, அவங்கள அழைச்சி கூட்டிகிட்டு வர்றதுக்கு வேன் வாடகைக்கான தேவை உண்டு, இன்னும் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சிக்கான தாங்கிற தேவை, இன்னும் கட்டுமான பணியிலே எத்தனையோ காரியம் நிற்குது. பார்வையற்றோர் மரித்தா கூட அடக்கமன்றதுக்கு எப்பவுமே ஒரு ஃபண்டு வச்சுக்கணும். இப்படி பல காரியங்கள் தேவை உண்டு. நீங்களும் கர்த்தர் ஏவினால் இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே ஃபோன்பேலாம். அதில் தொடர்புலாம் என்கிட்ட கேட்கலாம். அது மட்டும் இல்லை, வந்து பார்க்கலாமா, தாராளமாக எல்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, நான் உங்களுக்காக காத்திருந்து உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுவேன். எனக்கு இருக்கிற வேலை மத்தியில் உங்களுக்காக ஒரு நாள் ஒதுக்கி வச்சு காத்து இருப்பேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்கு நாங்கள் நடந்து கொள்ள என்ன எங்களை தகுதிப்படுத்த சுவாமி. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இந்த நாளில் இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து மனவேதனையோடு, சஞ்சலத்தோடு, பலவிதமான பாரத்தோடு கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருடைய கண்ணீருக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பீராக. இந்த ஊழியத்தை பல ஆண்டுகளாய் தாங்கி தன் பேரை கூட விளம்பரப்படுத்தாமல் நன்மை செய்து வருகிற மக்களுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருவேளை பார்வையில்லாத குறையினால பதில் கூட அவங்களுக்கு ரிசிப்ட் அனுப்ப முடியாட்டாலும் முகங்கோணாமல் தாங்கி வருகிற ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய குடும்பங்கள் தலைக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.